வெள்ளையட்டவன் நடத்தி கொண்ட ஒரு பாட்டினாதன் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக மற்றும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அளித்தோம். Halo. 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 Halo.
அன்புக்குரிய ரசிகர் மக்களே, எங்களை எல்லாம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பல வருடங்களாக தொடர்ந்து, குறிப்பாக சொல்ல போனால் இது சின்ன பாஞ்சால சூழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் எத்தனை நாடகங்கள் நடத்தினாலும் அந்த ஆத்தாவுடைய அருளால் இந்த மேடையிலே இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் தான் முதல் நாள் நடைபெற அந்த ஆத்தாருடைய அருளால் வருடந்தோறும் முதல் நாள் இந்த நாடகம் நடக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் பல வருடங்களாக இந்த நடிகர்கள் எல்லாம் வரவழைத்து அன்பு ஆதரவு தருகின்ற மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சார்பிலும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பொன்னாடை போற்றி பூமாலை சூட்டிய அன்புக்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும், அன்புக்குரிய சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் கலைக்குழுவின் சார்பிலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை தொடர்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மறுவில்லா
கொடுக்குறேன். ஆமா அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே மாட்டா அப்படியே மடிச்சு வைக்க. ஆமா அதுதான் சூட்கேஸ் வைக்கிறேன். துவைக்கல துவைக்க. இது போட்டு யூஸ் பண்றேன். ஆமா அதாவது பாருங்கப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்று கட்டமகராஜ பிறந்தநாளை முன்னிட்டு குற்றாலம் சாவடி குண்டுமுத்து நீராடி செம்மண்ணன் மேடு சிங்காரத்தோப்பு சாலிகுளம் பொருளுமட்டம் இருக்கும் சேவல் பருமன் செல்ல வேண்டிய நாள். சரி வயது என்னோட ஹெல்மெட் மாதிரியே இருக்கு. தளபதியார் எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள். என்ன ஓடும் தெரியவில்லை. பாருங்க பேரண்டிகளா சொல்லுறாதா நாங்களாம் அரண்மனையில வீடு முன்னே வெள்ளச்சவலை கண்ணு கருத்துமா கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு வர்றோம். சரி நாங்களும் தவிடு பிள்ளைக்கு ஒரு மாதிரி சம்பளம் போடலாம். ஆமா இவரு கம்பு ஓட்டாலும் மறுவரம் வந்துடும். ரொம்ப பேசுறீங்க. கம்பம்புல் போட்டு பார்த்துட்டு வர்றோம். கம்பு தால் பிடிச்சி மாதிரி அதே இன்னொரு லவ் சொல்லி கேட்கிறேன். சீமக்கரை முள்ளு குத்துனாலே புடிங்க போட்டுடலாம். வலிக்காது. ஆனா நெருங்கி முள்ளு குத்துட்டு வச்சுட்டு அப்படி கடுகடுன்னு கடுக்கல அந்த மாதிரி. ஆமா ஊடமாட பாத்தியா இது வரைக்கும் சின்ன நாங்கள் தவறுக்குள்ள மூணு மாதிரி சம்பளம் போடுறோம். சின்ன வீட்டு பேசாம படுக்கிறதுல எதிர்த்த வீட்டுல கருப்பாய் 30 முட்டையோட அழகாத்தல ஒரு அமைக்கி அமைக்கி கருப்பாய்க்கு முட்டை கழிச்சு போடுறோம். ஏன் முட்டை கருப்பாயோட கோழி முட்டைங்க. சொல்லுங்க தளபதியார் எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள். என்ன ஓடுன்னு தெரியவில்லை. தளபதியார் வருக 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 தாத்தா அவர்களே தளபதியாரே பாருங்கள் தாங்களுடைய நல்வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நாங்களும் தாங்களுடைய நல் வரவை எதிர்பார்த்தோடு இருக்கிறது. அப்படியா ஆமா தாங்களும் என்னுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. தாங்கள் இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள்? பாண்டாளங்குறிச்சியிலிருந்து ஓடோடு வருகிறோம் தளபதியாரே. அப்படியா ஆமாங்க. நான் இருப்பது வல்ல நாட்டில் ஆமாங்க. தாங்கள் இருப்பது பாஞ்சாலங்குறிச்சியில். ஆமாங்க. நான் அழைத்ததாக தாங்களுக்கு எப்படி தெரியும்? தாங்கள் அழைத்ததாக நம்மளை சட்டி போகிற மொட்டி போகிற என்னிடம் ஓடோடு என்று தெரிவித்தார்கள். என்ன தெரிவித்தார்கள்? தாங்கள் அவசரமாக அழைத்ததாக கூறினார்கள். நான் அழைத்ததாக. ஆமாங்க தளபதியாரே. தாத்தா அவர்களே தளபதியாரே தாங்கள் சங்கமா கோயில் பூசாரி அல்லவா? உண்மை தளபதியாரே. பூசைக்கு சென்றிருக்கிறீர்களா? ஆறுகால பூஜை இப்போதான் தவறாமல் முடித்துக் கொண்டு வருகிறோங்க. தாங்கள் எனக்கு விபதி பிரசாதம் கொண்டு வந்தீர்களா? கொண்டு வந்துள்ளோம் தளபதியாரே. சரி ஆனால் தாங்கள் பெரிய தந்தை கட்டப்போகிறார் உத்தரவு. என்ன உத்தரவு? தாங்களுக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்களாக ஆகின்றனர். ஆகையால் வருடம் திரும்பாமல் தாங்கள் விபதி பிரசாதம் கொடுக்க வேண்டும். தாங்கள் பெரிய தந்தை உத்தரவுங்க. அப்படியா? ஆமாங்க. ஆலயங்கள் செல்லக்கூடாது, ஆமாங்க. திருநீர் பூசக்கூடாது என்று உண்மைங்க. எனது பெரிய தந்தையின் உத்தரவு. உத்தரவு. அப்படி என்றால் நமது சங்கரர் நமது எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும். எல்லோருக்கும் அது கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தலை சிறந்த மன்னனாக வழங்கப்பட்டு விளங்கப்பட்டு ஏ வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் செய்து வருகிறார் எனது வளர்ப்பு தந்தை வீர பவாண்டிய கட்டபொம்மன் அமர்நம்பி ஊமத்துறை பாண்டியர்கள். அப்படி இருக்க அப்படி இருக்க அந்த 6000 மைலுக்கு அப்பாற்பட்டிருந்து வந்த வெறி பிடித்த வெள்ளையர்கள் வெடித்த வெள்ளையர்கள் நவாப்பை நரபத்தியமாக்கிய நாசக்காரர்கள் நாசகாரர்கள் நம்மை அடக்கியாள கனவு காண்கிறார். அதுதான் ஒரு காலம் நடந்த தளபதியாரே. ஒரு காலம் நடந்தாங்க. அன்றுமில்லை இன்றுமில்லை எப்பொழுதுமே கிடையாது தளபதியாரே. தாத்தா அவர்களே தளபதியாரே கதிர்மையிலே கங்கணம் கட்டி கண்டனை கட்டி களத்தடிலே புறப்படுத்தி புறப்படுத்தி காண்கின்ற வெற்றிதனை வெற்றி மாலையாக சூடி வரும் இந்த வெள்ளைய தேவன் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது சிங்கம் அஞ்சுமா வாங்குமா அன்றைய பிரபுது காட்டுமா. அவங்க கிடைக்கிறாங்க தளபதியாரே. ராசிக்கோள் கத்திரிக்கோள் அப்படி சூட்டுக்கோள் அந்த வெள்ளை கிடைக்கிறாங்க தளபதியாரே. தாத்தா அவர்களே தளபதியாரே தாங்களிடத்திலும் இந்த மக்களிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை கூறலாம் என்று நினைக்கின்றேன். என்னது தளபதியாரே விஷயம்? நான் பிறந்து வளர்ந்த வரலாற்றினை கூறலாம் என்று நினைக்கின்றேன். தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் தளபதியாரே. என்னுடைய பிறப்புழப்பு தாங்களுக்கு நன்றாக தெரியும். நன்கு தெரியுங்க. சின்ன வயசிலிருந்து முழுசா தெரியுங்க. என்ன தெரியும் முழுசா? பிறப்பு வளர்ப்புங்க. பிறப்புழப்பு. ஆமாங்க. ஆகையால் என்னுடைய பிறப்புழப்பை தாங்களே கூறுங்களேன். தளபதியாரே இதை நாங்கள் எடுத்து கூறியதை காட்டிலும் தாங்களே எடுத்து கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும். எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு வயசு போல காணுங்க. யாருக்கு? எங்களுக்குங்க. சரி நாம உழவுங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கையால கொஞ்சம் நடுக்கம் கொடுக்குங்க. அப்படியா? ஆமாங்க. உங்களுக்கு சிறுநீருக்கு கூட வருங்க. அதனால தாங்க தாங்க எடுத்து கூற வேண்டும். தாங்குகார பொண்ணுகளை மட்டும் ஒட்டி ஒட்டி ஆடும் போது கிருகிருப்பு இல்லையே, தடுமாற்றம் இல்லையே, கைகால நம்ம வெறப்பா இருக்கு. அது எப்படி? பிள்ளை இல்லைங்க. நீங்க சக்கமா கோயில் பூசாரி, ஆமாங்க. ரொம்ப நல்ல மனுஷன், உண்மைங்க. ஆன்மீகவாதி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் என்னுடைய பிறப்புழப்பை சொல்லுங்க. ஏனென்றால் 5 வயது பருவத்திலிருந்து இந்த வெள்ளைய தேவனை தூக்கி வளர்த்தது நீங்க. பாஞ்சாலங்குறிச்சி பட தளபதி ஆக்குனது நீங்க. கத்தி சண்டை, கம்பு சண்டை, ஆணையேற்றம், குதிரையேற்றம், இப்படி பல விதமான வித்தைகளும் கற்றுக் கொடுத்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு பட தளபதி ஆக்குனது நீங்க. ஆகையால் என்னுடைய பிறப்புழப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் சிறு வயதிலிருந்து. அதை சொல்லுகின்றேன். நாற்பது மாறுது, கிருகிருப்பு போறது, இப்படி எல்லாம் சொல்றீங்க. வர பொண்ணு கிட்ட மட்டும் ஒட்டி ஒட்டி ஆடுவீங்க.
அந்த நேரம் கொஞ்சம் அருள் பிடிச்சுக்கிறதுங்க. அருள் பிடிச்சா என்ன செய்யணும்? அருள் வாக்கு சொல்லுங்க, இல்ல திருநீர் விடுங்க. அதை பண்ணிட்டு வர நாட்டுக்கார பொண்ணுகளை வரட்டு கட்டி கட்டி குடிச்சு ஆடுவீங்க. சாப்பாடா சாப்பிட முடியுமாங்க? சரி, வாரத்துக்கு ஒரு நாள் கவுச்சு வளர்க்குறது இல்லையா? பரவாயில்லை, இருக்கட்டும் தாத்தா அவர்களே. ஏனென்றால் இந்த வெள்ளையத்தேவனுடைய பிறப்புழப்பு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் காலங்காலமாக தொடர்ந்து நடத்துகிற கிராமம். ஆகையால் யார் யார் எங்கெங்க பிறந்தாங்க என்று இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தினுடைய வரலாறு இந்த கிராமத்திற்கு முழுமையாக தெரியும். ஆகையால் காலராமன் காரியக்கேடு சீக்கிரமா வெள்ளையமா அனுப்பணுமா இல்லையா? ஆகையால் இன்றைக்கு என்ன கிழமை? நான் எங்கு செல்ல வேண்டும்? என்ன போருக்கு? எதற்காக? எங்கு வைத்திருக்கிறார்கள்? அங்கு நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும். நமது சேவலுக்கு பச்சை நீர் பார்த்தீர்களா? எப்படி இருந்தது? சரி, எந்த வினை வந்தாலும் இந்த வினை வரக்கூடாது. சரி, எனது தந்தையர்கள் பிறந்த தின விழாவிற்கு எத்தனை பாளையப்பட்ட மன்னர்கள் வருகிறார்கள்? 71 பாளையப்பட்ட மன்னர்கள் சேவல் பரம்பரைகளுக்கு கலந்து கொள்கிறார்கள். 71 பாளையப்பட்ட மன்னர்கள். 77ஆக நாம் கலந்து கொள்கிறோம். அப்படியா? அந்த 71 பாளையப்பட்ட மன்னர்கள் சேவலும் கால்களில் கட்டி கட்டி சண்டை செய்வது வழக்கம். நமது வெள்ளை சேவலுக்கு காலில் கட்டி கட்டாமல் சண்டைக்கு விடுவது நம்மளுடைய வழக்கம். காலில் கட்டி கட்டாமலே போருக்கு இறக்குவது நமது சேவலுடைய வழக்கம். இருந்த போதிலும் ஆணைக்கு மனுஷருக்கு என்பார்கள். வெள்ள வரமுன் ஆத்துக்கு பாலம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? எதிரி சேவலின் கத்தி நமது சேவல்கள் பட்ட காயங்கள் ஏற்பட்டால் அதற்கு மருந்து கண்டுபிடித்தீர்களா? நாங்களும் எச்சரிக்கையாகவே பல ஊர்கள் சென்று பல மூலிகளை மறைத்துக் கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? இந்த மருந்தை கிடைக்கிறதுக்கு பல ஊர்கள் சென்றோங்க. எத்தனை ஊர் போனீங்க? வளையகுளம், தள்ளகுளம், ஆவரகுளம், மணக்குளம், ஆயகுளம், நெடுங்குளம், காஞ்சிகுளம், முக்குளம், தொழிற்குளம், மரக்குளம், கூவர்குளம், கட்டாளகுளம், தன்குளம், செனிகுளம், மாங்குளம், பீப்பிக்குளம், தரையாகுளம், தெப்பகுளம், பெரியகுளம், கடம்பகுளம், வாழைக்குளம், ஆடுகுளம், சாலிகுளம், குண்டுகுளம், முடுக்குளம், சம்பக்குளம், ஆலகுளம், விருத்தகுளம், வளர்த்துகுளம், பொற்குளம், உடுப்புகுளம், கருத்தாகுளம், தூம்பகுளம், உடைகுளம், வளையகுளம், ஆனைக்குளம், நெல்லிக்குளம், பாப்பாங்குளம், குந்தகுளம், நச்சங்குளம், சங்கங்குளம், குளமங்கலம், சக்திமங்கலம், கனிமங்கலம், வேப்பங்குளம், ஊமத்துக்குளம், கூடுகுளம், உள்ளக்குளம், கட்டிக்குளம், இரட்டைக்குளம், விழாக்குளம், வல்வாங்குளம், வண்ணாங்குளம், கோயிலங்குளம், மாடக்குளம், துருக்குங்குளம், ரத்தகுளம், கும்பலகுளம், அரசகுளம், வெள்ளகுளம், கொள்ளக்குளம், பூக்குளம், பூங்குளம், அகத்தாகுளம், தாமரக்குளம், ஒட்டங்குளம், முதலைக்குளம், இச்சிக்குளம், இளையங்குளம், சாம்பகுளம், கிளவிக்குளம், புளியங்குளம், ஆரக்குளம், கோதைக்குளம், காரைக்குளம், நல்லாகுளம், குளவக்குளம், மேமங்குளம், விளாக்குளம், சித்தக்குளம், விட்டகுளம், கொட்டகுளம், புருஷங்குளம், கலசக்குளம், எர்ணாகுளம், கடைசியில கரிசல் குளத்தை வெளியேறி கரிசல் வெளியேறி மகாலிங்க சுவாமி மலையில் உச்சியிலிருந்து கீழே ஊத்து பார்த்தோங்க. அப்படியா? எதை ஊத்து பார்த்தீங்க? மூலிகைலாம் தெரியலான்னு பார்த்தோங்க. நல்ல விஷயங்களை மட்டும் ஊத்து பார்க்கணும். கண்டிப்பாங்க. கண்டகளை ஊத்து பார்க்க கூடாதியா? அதான் பார்க்கறது இல்லைங்க. என்ன தாத்தா? இல்லைங்க. நான் மட்டுமாங்க கீழே ஊத்து பார்க்கிறேன். சரி. ஒரு சமயம் கீழே ஊத்து பார்க்கிறேன். மத்தவங்க ஊத்து பார்க்கட்டேன். தாத்தா, நீங்க வந்து சட்டமா கோயில் பூஜாரி. நல்ல விஷயங்களை மட்டும் கண்டிப்பாங்க ஊத்து பார்க்கணும். ஆமாங்க. ஏனென்றால் சொல்லுங்க தாத்தா. பலவிதமான மூலிகை வைத்தோங்க. பலவிதமான மூலிகை சொல்லுங்களேன். நாகமணிக்கு வாரமணிக்கு நன்னேரி நாவாவை நீங்க நெஞ்சு நிலப்பக்கம் ஒட்டாஞ்சிக்கு தொடவாவை ஆனவழிக்கு பூனவழிக்கு ஆனவழிக்கு பூனவழிக்கு ஆண்களில் பெண்களில் அச்சுமதிக்கு முருகப்பிழம்பு சோப்பு மலராத முல்லைப்பூ சிக்கனுக்கு கோலத்துக்கு அருவாமலை ஊற்றி பஞ்சமா பாதகத்தி தாத்தாவர்களே பஞ்சமா பாதகத்தி என்று மருந்து இருக்கிறதா? பஞ்ச பாதங்களில் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு எண்ணங்களை அகற்றக்கூடிய இலங்க. ஓஹோ, நஞ்சு எண்ணங்களை அகற்றக்கூடிய இலை. பஞ்சமா பாதை அகற்றீங்க. சிக்காமிட்டு பெறாமட்டு சிக்கல் காமல் கருப்பட்டி மதுரை தேர்வு
ஏன் நிக்க வச்சு போடக்கூடாது? ஏனென்றால் தாத்தா இங்க வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சரியா? எந்த வார்த்தையுமே சுருக்கமாவும் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க எப்படி சொல்லியிருக்கேன்னு, சேவலை நிக்க வச்சு போடக்கூடாது அப்படின்னு சேவல்னு சொல்லி அப்புறம் அடுத்த வார்த்தையை நீங்க சொல்லணும். மொட்டையா நீங்க நிக்க வச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. வயசுமான காலத்துல கொசுக்கள் வந்துருக்குங்க. சரி இனியாவது சரியா சொல்லுங்க. ஞாபகம் வரலைங்க. சரி சரி சரி. ஏன் நிக்க வச்சு போடக்கூடாது? ஏனென்றால் அந்த 71 பாளையப்பட்டு மலர்கள் சேவல் கால கட்டி இருக்கு. கண்டிப்பாக நம்மளோட வீரமுள்ள வெள்ளைச்சேவல் கால 2 காலமே கட்டி இருக்காது. எதிர் சேவல் கட்டி நம்ம சேவலை பட்டுச்சிருந்து வச்சுட்டு ஒருவேளை சரி ஒட்ட கால மேல தூக்கி நிக்க ஒரு கால அப்ப நிக்க வச்சு மருந்து போட்டோம்னா கீழே வந்து ஒழிகிறது. சரி அதனால நிக்க வச்சு போடக்கூடாதுங்க. மல்லாக்க படுக்க போட்டுருங்க சேவலை. சரி சரி சொல்லுங்க. மல்லாக்க படுக்க போட்டுட்டு ஒட்ட கால மேல தூக்கிக்கணுங்க. ஓஹோ அந்த காயப்பட்ட கால மேல தூக்கிட்டு ரெண்டையும் பிடிச்சுக்கணுங்க ரெக்கைய. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? முதல்ல சேவல்னு சொல்லுங்கன்றேன். என்ன தாத்தா? ரெக்கரண்டையும் பிடிச்சுக்கிட்டு மேல இருந்து வரைக்கும் இறங்கதவா சொல்லணுங்க. காலையில கருத்தை வந்து சொல்லேன் மருந்த போட்டா அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு போடலாம். அது போட்டா காய ஆறிடும். குப்பி தெரியுங்க. போயிட்டு வருமா? ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டேன் பார்த்தீர்களா? செம்ம நாட்டு மலவர் குலத்திலே பிறந்தவள், சேதுபதி சமஸ்தானத்திலே வளர்ந்த எனது ஆசை நாயகி வெள்ளையம்மா. அண்ணவளை அழைத்து சீக்கிரமாக சேவல் பரவலைக்கு செல்ல வேண்டும். போய் அழைச்சிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஆமா தாத்தா. என்னை நீ